Hello 10th standard students. So coming Monday உங்களுக்கு வந்து மேத்ஸ் எக்ஸாம். ஸோ மேத்ஸ் எக்ஸாம் அப்படின்னாவே எல்லாருமே வந்து ஒரு பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். ஸோ அந்த பயமோ பதட்டமோ எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஈஸியாக வந்து 50+ மார்க் வாங்குறது, 75+ மார்க் வாங்குறது, 90+ ஆர் 100 வாங்குறது அப்படிங்கிறத 3 கேட்டகரியாக பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நான் சொல்லியிருக்க அந்த எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ஸோ அந்த மார்க் வந்து ஷுவராக நீங்கள் வாங்கிடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்னென்ன எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸசைஸில் வந்து என்னென்ன சம்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 2 மார்க்கும் 5 மார்க்கும் வெரி இம்பார்ட்டன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த எக்ஸசைஸ் உள்ள அந்த இம்பார்ட்டன்ஸ் சம்மன் நீங்கள் பார்த்தா போதும். கண்டிப்பாக நான் சொன்ன அந்த 50+, 70+, 90+ மார்க் வந்து 100 மார்க் எல்லாருமே வந்து ஈஸியாக வாங்கலாம். சரி, வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் 50+ கேட்டகரி வந்து பார்ப்போம். ஸோ எந்த கேட்டகரியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து 1 வேர்டு. ஸோ 1 வேர்டு பார்க்காம எக்ஸாம் நீங்கள் போயிடாதீங்க. புக் பேக்ல பார்த்தீங்கன்னா மொத்தமாக 125 1 வேர்டு இருக்கு. அந்த 125 1 வேர்டில் 11 1 வேர்டு வந்து புக் பேக்லாம் வரப்போது, 3 1 வேர்டு தான் உங்களுக்கு இன்டீரியர் வரும். ஸோ 14ல் 11 1 வேர்ட்ஸ் புக் பேக் தான் கேட்பாங்க. ஸோ அதனால புக் பேக் 1 வேர்டு வந்து தரவா வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே 11 மார்க்ஸ் வாங்கிடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிராஃப் ஜாமெட்ரி. ஸோ கிராஃப் ஜாமெட்ரி 16 மார்க் எல்லாருமே வந்து ஈஸியாக வாங்கலாம். ஸோ கிராஃபை பொறுத்தளவுக்கு 2 டைப் இருக்கு. ஒன்று வேரியேஷன், இன்னொன்று ஸ்பெஷல் கிராஃப் வந்து சால்வ் த ஈக்குவேஷன். ஸோ வேரியேஷன்னா டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன், நேர் மாறுபாடு, எதிர் மாறுபாடு அப்படின்னு அதில் 2 டைப் இருக்கு. ஸோ அது உங்களுக்கு தரவா தெரிஞ்சா போதும். ஸோ அல்லது அதுக்கு சாய்ஸ் வந்து ஒரு ஈக்குவேஷன் அல்லது 2 ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ 2ல் ஏதாவது ஒன்று தெரிஞ்சா போதும், உங்களுக்கு ஈஸியாக வந்து 8 மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் ஜாமெட்ரி. ஜாமெட்ரியை பொறுத்தளவுக்கு டேஞ்சன்ட். ஸோ டேஞ்சன்ட்னா தொடுகோடு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் இருக்கு. அதே போல சிமிலர் ட்ரையாங்கிள், வடிவொத்த முக்கோணங்கள், அதில் 2 டைப் இருக்கு. ஸோ இந்த டேஞ்சன்ட்டும் சிமிலர் ட்ரையாங்கிளும் தரவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுல இருந்து ஒரு ஜாமெட்ரி வந்துடும். ஸோ அதுக்கு சாய்ஸாக வந்து 4.2ல ஒரு ஜாமெட்ரி இருக்கு, அது கேட்பாங்க. ஸோ அந்த ஜாமெட்ரி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டேஞ்சன்ட்டும் வடிவத்து முக்கோணங்கள், சிமிலர் ட்ரையாங்கிள் வந்து எல்லாருமே வந்து பார்த்துக்கோங்க. ரெண்டுமே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக அதுல இருந்து ஒரு ஜாமெட்ரி ஷோராக கேட்பாங்க. ஸோ 8 மார்க், 8+8 16 மார்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெசன் 1. லெசன் 1 தெரியாதுன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்ல இருந்து நம்ம எக்ஸாம் எழுதிட்டு தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம், குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ரிவிஷன், ஸோ எல்லாத்துலேயுமே எழுதியாச்சு. அதனால ஃபர்ஸ்ட் லெசன் வந்து எல்லாமே தரவா இருப்பீங்க. ஸோ அது தரவா பார்த்துக்கிட்டீங்கன்னா 2 2 மார்க், 2 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் லெசன் கிராஃப் ஜாமெட்ரி 1 வேர்டு இதை மட்டும் பார்த்தாவே போதும், நீங்க பாஸ். 41 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ இதை தவிர்த்து 50+ மார்க் வாங்குறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 எக்ஸசைஸ் நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 3.8 ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம், அது ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் 3.19 மேட்ரிக்ஸ்ல லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பெருக்கல், அணி பெருக்கல், மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன். ஸோ அதுவும் ஈஸியான எக்ஸசைஸ் தான். நெக்ஸ்ட் 5.1 ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல், நாற்கரத்தின் பரப்பு, அதுவும் ஈஸியான எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் 8.3 8.4 ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு. ஸோ இந்த 5 எக்ஸசைஸ் நீங்க தரவாந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து 3 5 மார்க் வரும். அப்போ 15 மார்க். அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா 56 மார்க். ஸோ இதை மட்டும் பார்த்தா போதும், 56 மார்க், 55 மார்க் ஈஸியா வந்து எல்லாருமே வாங்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ லைக் பண்ண பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டாவது கேட்டகரி 75+, 75+ எப்படி வாங்கணும்னு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி 56 மார்க் சொல்லிட்டேன். அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா நீங்க இதை மட்டும் தான் பார்க்க போறீங்க. இதை மட்டும் பார்த்தா போதும், 75+ மார்க் ஈஸியா வாங்கிடலாம். ஸோ என்னென்ன எக்ஸசைஸ் 2.5, 2.6, 2.7 இந்த 3 எக்ஸசைஸ் உள்ள 5 மார்க். அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும், ஒரு 5 மார்க் அதுல இருந்து வந்துடும். அடுத்து தேர்ட் லெசன்ல 3.2, 3.12, 13, 14 இந்த 4 எக்ஸசைஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க் வந்துடும். நெக்ஸ்ட் 5.3, 5.4 ரெண்டு எக்ஸசைஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க், ஒரு 2 மார்க் வந்துடும். நெக்ஸ்ட் 7.3, 7.4 இந்த 2 எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 5 மார்க் ஷோரா வந்துடும். அப்ப டோட்டலா 22 மார்க். ஸோ அங்க ஒரு 56, இங்க ஒரு 22, 78 மார்க். அப்ப 75+ மார்க் வாங்குறது ஈஸி. இதோட பாத்தீங்கன்னா ஒரு சில 2 மார்க் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச 2 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நீங்க அட்டன் பண்ணும்பொழுது ஈஸியா இதுல பாத்தீங்கன்னா 80க்கு மேல வாங்கலாம். அப்ப 80 மார்க் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா 90+ ஆர் 100 வாங்குறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் சம் தான் பார்க்க, எல்லாத்தையும் அவங்க பார்க்க சொல்ல இம்பார்ட்டன்ஸ் சம் தான் பார்க்க போறீங்க. ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் சம்முக்குள்ள வந்து லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 6th லெசன் ட்ரிகனாமெட்ரி.
6.2, 6.3, 6.4 இந்த 3 எக்ஸசைஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் வந்துடும். நெக்ஸ்ட் 7.1 7.2 பார்த்துக்கிட்டீங்கன்னா 2 மார்க்ல இருந்து கேட்பாங்க. 8.1 8.2 பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 13 2 மார்க் இருக்கு, அதுல இருந்து கண்டிப்பா ஒரு 2 மார்க் வந்துடும். நெக்ஸ்ட் லெசன் 4ல பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு 15 16 2 மார்க் தான் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2 மார்க் அதுல இருந்து வந்துடும். நெக்ஸ்ட் லெசன் 5 5.1 5.2 இந்த 2 எக்ஸசைஸ் அது தரவா பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு 2 மார்க் வந்துடும். அப்புறம் லெசன் 2.1ல இருந்து 2.4 வரைக்கும் முதல் 4 எக்ஸசைஸ். ஸோ அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து கண்டிப்பா ஒரு 2 மார்க் வந்துடும். அதோட சேர்த்து இன்டீரியர் 1 வரை ஒரு 3 மார்க் வரும். ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா இது 22. ஸோ அங்க ஒரு 78 பிளஸ் இங்க ஒரு 22 மொத்தமா 100 மார்க்கு. அப்ப ஈஸியா 100 மார்க் வாங்கிடலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2 மார்க் 5 மார்க் கம்பல்சரி வந்து இன்டீரியர் கேட்பாங்க. ஸோ அது சப்போஸ் நீங்க உங்களுக்கு தெரியல தெரியாம விட்டாலும் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து 90 மார்க் ஈஸியா வாங்கலாம். இதோட சேர்த்து 4th லெசன்ல தியரம் இருக்கு. தியரம் பாத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 3 தியரம் இருக்கு. தேல்ஸ் தியரம், பித்தாகரஸ் தியரம் அண்ட் தென் ஆங்கிள் பைசெக்டர் தியரம். தமிழ்ல தேல்ஸ் தேற்றம், பித்தாகரஸ் தேற்றம், கோண இருசம வெட்டி தேற்றம். இதுல வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டியது வந்து ஆங்கிள் பைசெக்டர் தியரம். அது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து இந்த தடவை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது பித்தாகரஸ் தியரம், மூணாவது தேல்ஸ் தியரம். ஸோ பித்தாகரஸும் ஆங்கிள் பைசெக்டர் நல்லா பார்த்துக்கோங்க. சப்போஸ் 4th லெசன்ல தியரம் கேட்கல அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சம் கேட்பாங்க. 4th லெசன்ல பார்த்தீங்கன்னா ஒரு 12 5 மார்க் இருக்கு. ஸோ அந்த 12 5 மார்க் தரவா இருந்தால் போதும், ஒரு 5 மார்க் நீங்க அட்டன் பண்ணலாம். சப்போஸ் தியரம் கேட்கலைன்னா கண்டிப்பா சம் கேட்பாங்க. ஸோ அதனால மேக்ஸை குறித்து வந்து யாருமே பயப்பட தேவையில்லை. ஈஸியா 50ஓ 75 பிளஸோ அல்லது 90 பிளஸ் 100 வந்து ஈஸியா வாங்கலாம். ஸோ உங்களுக்கு 4 நாள் டைம் இருக்கு. நான் சொன்ன எக்ஸசைஸ்ல சம்ம ஃபுல்லா நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஷுவரா எல்லாருமே நான் சொன்ன அந்த கேட்டகரியில் மார்க் வந்து ஈஸியா வாங்கலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ.